கூட்டணியிலே ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கூட்டணி கட்சியிலே உருவாக்குற மாதிரி இருக்கு. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கூட பிரச்சனைகளோட தான் கூட்டணியில தொடர்ந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற கருத்தை வெளிப்படையா சொல்றாருன்னா கூட்டணிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? திருமாவளவன் நோக்கி ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா திமுகவை எதிர்த்து பேசணும், அவரும் ஒரு புற அழுத்தங்களுக்கு ஈல்டாயிட்டே இருக்காரா? கூட்டணியில் இருந்தாலும் இல்லைனாலும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு சமூக நீதிக்காக இன்னும் கூடுதலாக நீங்கள் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்கணும். அதனால தான் இந்த உள்ஒதுக்கீடு தொடர்பாக அந்த பார்வையில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு தனி அடையாளம் உள்ள தனித்தன்மை உள்ள ஒரு அரசியல் கட்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு அரசியல் கட்சியை போய் கரைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது. அதனால் விடுதலை சிறுத்தைகள் எப்போவுமே தனி எங்களுடைய அடையாளத்தை விட்டு கொடுத்ததில்லை, எங்களுடைய போர்க்குணத்தை நாங்கள் விட்டு கொடுத்ததில்லை. ஒரு கூட்டணிக்குள்ள பிரச்சனை வருது, ஒரு பிரச்சனையோட நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்ற நேரத்திலேயே இதையும் சேர்த்து சொல்றது இது கிட்டத்தட்ட திமுகவினுடைய கூட்டணியை முறிக்கிறதுக்கான நீங்க ஒரு கல்லை தூக்கி போடுற மாதிரியே தெரியுது எனக்கு. சாதி ஒழிப்பு திமுக கூட்டணிக்கு வந்த பிறகு நாங்கள் சாதி ஒழிப்பை பேசலை. ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் ஏற்றணும்னு சொல்லி கூட்டணிக்கு வந்த பிறகு நாங்கள் பேசலை. நாங்கள் முன்னாடி இருந்து பேசுகிறோம். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனிக்கொடி வேண்டும் அப்படின்னு சொல்றது திமுக கூட்டணிக்குள்ளேருந்து நாங்கள் பேசலை. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனிக்கொடி வேணும், தமிழர் இறையாண்மை மாநாடுன்னு ஒரு நடத்துனது விடுதலை சிறுத்தைகள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. ஒரு தமிழர் அல்லாத முருகனுக்கு பாஜக எதுக்கு பதவி கொடுத்துச்சு, தமிழர்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி இதை எப்படி பார்க்குறீங்க? இது முழுக்க முழுக்க அப்பட்டமான ஒரு சாதி உணர்வின் அடிப்படையில், சாதி வெறியின் அடிப்படையில் அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை. நீங்கள் எல்முருகனை விட 1000 மடங்கு பெட்ரு யார் சொல்ல முடியும்? நீங்கள் இவங்க 2 பேரை சொல்கிறாங்கல்ல, நயனார் நாகேந்திரனை போல் ஒரு சாதி வீரனை நீங்கள் பார்க்க முடியுமா? முன்னேறிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயராணி. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசன் பேசுகிறோம். சார் வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள சமீப நாட்களில் நிறைய முரண்பாடான கருத்துக்கள் வர்ற மாதிரி இருக்கு. ஒரு கூட்டணின்னு இருந்தால் ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்த நிலைப்பாடு இருக்கிறது வேற. ஆனால் தொடர்ச்சியாக கூட்டணியிலே ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கூட்டணி கட்சியிலே உருவாக்குற மாதிரி இருக்கு. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கூட பிரச்சனைகளோட தான் கூட்டணியில தொடர்ந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற கருத்தை வெளிப்படையாக சொல்றாருன்னா கூட்டணிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? இல்லை, அதாவது கூட்டணிக்குள்ள பிரச்சனை இல்லை, நாட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. தலித்துகள் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பெண்கள் தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ இந்த பிரச்சனைகள், அட்ராசிட்டிஸு, காவல்துறை, இங்கே இருக்கிற சாதிய கொடுமைகள், இதெல்லாமே பேச வேண்டிய ஒரு பிரச்சனை, தீர்க்க வேண்டிய பிரச்சனை. அதை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணிக்கு வந்த பிறகு அதை பேசலை. விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கு கட்சியை ஆரம்பித்தோமோ அன்றையிலிருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த பிரச்சனைகளை நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறோம். அப்படி பேசுகிறது மூலமாக அது கூட்டணிக்கு பாதகம் சொல்லக்கூடாது. இப்போ ஒரு வன்கொடுமை நடக்குது, இல்லைன்னா ஒரு பாலியல் வன்புணர்வு நடக்குதுன்னா அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்லை, திமுகவும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் அதிகாரிகள் அதை எப்படி டீல் பண்ணுறாங்க, அதை எப்படி அதை மறைக்க முயற்சி பண்ணுறாங்க, அல்லது அதை எப்படி கடக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இதையொட்டி பேசும்பொழுது கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க, ஆனால் இதை பேசுகிறாங்க அப்படிங்கிறது வெளியில் சொல்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அது திமுக கூட்டணிக்குள்ளே எந்த சலசலப்பும் இல்லை. அதை முதலமைச்சர் அவர்களோ இல்லை திமுகவில் இருக்கிற முன்னணி தலைவர்களோ இது சரியான நிலைப்பாடு தான், சரியாக தான் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதே மாதிரி விசிகாவுக்கு ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும். திமுகவை எதிர்த்து பேசணும்னு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் நிறைய முறை சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணி இப்போ உருவாகிருக்கிற இந்த கூட்டணியினுடைய மைய அச்சா இருக்கிறது விசிகா தான். விசிகாவை இந்த கூட்டணியை விட்டு வெளியே எடுத்துட்டா இந்த கூட்டணி சிதறிடும் அப்படிங்கிறது கூட்டணியில் உள்ளவங்களுக்கும் தெரியும், இந்த கூட்டணியை உடைக்கும் நினைக்கிறவங்களுக்கும் தெரியும். நிறைய விஷயங்கள், ஆம்ஸ்டாங் படுகொலை ஆகட்டும், அதற்கு அடுத்து நடந்த விஷயங்கள் ஆகட்டும், இதிலெல்லாம் திருமாவளவன் நோக்கி ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா திமுகவை எதிர்த்து பேசணும்னு, அவரும் ஒரு புற அழுத்தங்களுக்கு ஈல்டாயிட்டே இருக்காரா? இல்லை, இது புற அழுத்தம் அக அழுத்தம்னு நம்ம பிரிக்க வேண்டியதில்லை. அழுத்தம்னே நம்ம இதை பார்க்க வேண்டியதில்லை. பாதிக்கப்படுகின்ற மக்கள் அல்லது பாதிக்கப்படுற அந்த பிரச்சனையிலேருந்து தான் நம்ம இதை பார்க்குறோம். பாதிக்கப்பட்டோர் சார்பாக நின்று பேசுகின்ற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம்.
அப்படி தான் எங்கள் தலைவர் அவர்களும் கடந்த காலங்களில் வந்து பாதிக்கப்பட்டோர் பக்கம் நிற்பது, பாதிக்கப்பட்டோரோடு பாதிக்கப்பட்டவராகவே பேசுறது அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய அணுகுமுறை. அப்படி தான் நம்ம வந்து பார்க்குறோம். நீங்கள் சொல்கிறது போல் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் யாரும் பேசுவதற்கு முன்பாகவே எங்கள் தலைவர் வந்து இந்த கைது செய்யப்பட்டவர்கள் அல்லது சரணடைந்தவர்கள் மட்டுமல்ல, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கிறதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து முதல்ல வெளிப்படையாக பேசுனது எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். அப்போ அதனால் வந்து இது அழுத்தம்னு பார்க்கக்கூடாது. இது நியாயத்துக்காக, நீதிக்காக நம்ம பேசக்கூடியது. இது அழுத்தம்னு சொல்கிறதே வந்து அது ஏற்புடையதில்ல. ரொம்ப முக்கியமான விடயங்களில் அல்ல முக்கியமான பிரச்சனைகளில் விடுதலை சிறுத்தைகள் என்ன ரோல் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அமைதியாக இருக்கிறாங்களா, இல்லை வந்து என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. நாங்கள் பேசுனதுக்கப்புறம் தான் அந்த பேசுனதை ஒட்டியே பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே வந்து. யாராக இருந்தாலும் அப்படி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால் வந்து யார் அமைதியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் அமைதியாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் அந்த சம்பவத்துடைய செயல்பாடு. ஆகவே விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த ஒரு அழுத்தமோ, இல்லை வந்து யாரும் அதை வந்து நிர்பந்தப்படுத்துகிறதோ வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது. இப்போ சாதி ஒழிப்பு அப்படின்னா, சாதி ஒழிப்பு பயணம்ங்கிறது ஒரு நீண்டகால பயணம். உடனே வந்து இன்றைக்கி கூட்டணி வச்சு இந்த கூட்டணிக்குள்ளேயே அதை வந்து சாதி ஒழிப்பை வந்து நடைமுறைப்படுத்திட முடியும் அப்படிங்கிறது வந்து அறியாமையில் சொல்கிறவங்களா இருக்கலாம். அப்போ இது வந்து நீண்ட காலமாக இருக்கிற ஒரு சாதிய பிரச்சனைகளை வள்ளுவர் காலத்திலேருந்து எல்லா காலத்திலேருந்து சாதி ஒழிப்பு பற்றி பேசுகிறாங்க. அப்போ அன்னையிலேருந்து நம்ம வந்து இந்த சாதி ஒழிப்பை நோக்கி ஒவ்வொரு தலைவர்களும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்து எங்கள் தலைவர் பேசுகிறாரு, தந்தை பெரியார் பேசினார். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து அம்பேத்கர் பேசுகிறாரு. எல்லாருமே பேசிட்டு தான் வர்றாங்க. அப்போ அதை ஒட்டி நம்ம வந்து இந்த செயல்பாடுகளில் முன்னெடுக்கிற போராட்டங்கள், முன்னெடுக்கிற ஆர்ப்பாட்டங்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குது அப்படின்னா, அரசுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தமாக இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து அது வந்து நியாயத்தின் பக்கம், நியாயத்துக்காக கொடுக்கக்கூடிய அழுத்தமாக தான் நம்ம வந்து பார்க்கணுமே ஒழிய, இதில் எந்த முரண்பாடோ, எந்த விதமான புற அழுத்தங்களோ இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது. இந்த புற அழுத்தம் அப்படிங்கிற கேள்வி நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, நான் 2 கேள்வியாக பிரித்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து பட்டியல் சமூகத்துக்குள்ளே இருந்தே வர்ற ஒரு சமூக வலைதளங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும். குறிப்பாக வந்து ஆம்ஸ்ட்ராங் மரணத்தை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. விசிகா அமைதியாக இருக்கா அப்படின்றதோட வந்து விசிகாவுக்கு துரோகி பட்டம் கட்டினதாக இருக்கட்டும், இல்லை திமுக கூட்டணியில் இருக்குதுன்றதுக்காக அவங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் ஆகட்டும், அதோட சேர்த்து வந்து இந்த உள்ளிட ஒதுக்கீடு பிரச்சனையும் வந்து நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து விசிகா அந்த தீர்ப்பு வரவேற்குது. விசிகா தொல் திருமாவளவன் அந்த தீர்ப்பை வரவேற்கிறார். அதுக்கு பிறகு வந்து நிறைய அதை வச்சே வந்து விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த தீர்ப்பை விமர்சிக்கிறதே வந்து திமுக பக்கம் நிற்கிறதா வந்து ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதுக்கு பிறகு வந்து நிலைப்பாடு மாற்றப்படுது. அப்படிங்கும்போது நீ ஒரு ஈல்டாகிற மாதிரி தான் தெரியுது எனக்கு பார்க்கும்போது. அது ஒரு டிரான்சிஷன் அப்படியே தெரியுது கண்ணு. இல்லை, நீங்கள் சொல்கிறதுலே ஒரு முரண்பாடு இருக்குது. எப்படின்னா, இந்த உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறத திமுக அரசு அன்றைக்கு கலைஞர் இருக்கும்போது கொண்டு வந்தது. இதே போல் வந்து ஆம்ஸ்ட்ராங் வழக்கு தொடர்பாக திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே தான் விடுதலை சிறுத்தைகள் முதல் முறையாக வந்து நீங்கள் வந்து யாரும் போராடும் போது எல்லா மாவட்டங்களையும் போராட்டம் நடத்தணும். இது திமுக கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டே பண்ணுறோம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை வந்து நம்ம எப்படி வந்து எதிர்த்து பண்ணுறோமோ, அதே போல் தான் வந்து உள்ஒதுக்கீடு தொடர்பாக திமுக அரசு கொண்டு வந்திருக்கு அப்படின்னாலும் கூட, அதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து இருக்கிற பாதிப்பை அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற சனாதன உள்நோக்கத்தை நம்ம வந்து சொல்கிறோம். அது உள் ஒதுக்கீடுக்கான தீர்ப்பில் அது உள்குத்து அப்படின்றது எங்களுடைய தலைவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ரெண்டையும் தனித்தனியாக நீங்கள் பார்க்கணும். கூட்டணியில் இருந்தாலும் இல்லைனாலும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு சமூக நீதிக்காக இன்னும் கூடுதலாக வந்து நீங்கள் வந்து தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்கணும். அதனால தான் இந்த உள்ஒதுக்கீடு தொடர்பாக அந்த பார்வையில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். உள்ஒதுக்கீடு வேண்டும். 2009 வந்து அவர் வந்து கொண்டு வர்றாரு. அன்னைக்கு வந்து நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்று, எங்களுடைய தலைவர் அவர்கள் பங்கேற்று அந்த உள்ஒதுக்கீடு ஆதரிக்கிறாரு. ஆதரித்ததுக்கப்புறம் இன்றைக்கி வர வந்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டு இன்றைக்கு வர வந்து அந்த உள்ஒதுக்கீடு நடைமுறையில் இருக்குது. அப்போ அது நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்குது. அது ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் வந்து முன்னுரிமை. இந்த 3% இல்லாமலும் நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டில் அவங்க வந்து பங்கேற்கலாம்னு சொல்லி அதை ஒத்துக்கிட்டு அதை ஒட்டி தான் நம்ம வந்து பயணப்படுறோம். ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற பிரச்சனையே பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அதில் கிரிமி லேயர் இருக்குது. கிரிமி லேயர் மூலமாக வந்து சமூக நீதியவே காலி பண்ணக்கூடிய, இடஒதுக்கீட்டை காலி பண்ணக்கூடிய ஒரு செயல் திட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். இதை இன்றைக்கி சக தோழர்கள், சக அமைப்புகள் வந்து
எதிர்ப்பு இல்லைனா வந்து துரோக பட்டம் கட்டுறாங்க அப்படின்னா நாளை கட்டாயம் அதை வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க, கட்டாயம் புரிவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்தியாவில் வந்து இடஒதுக்கீடே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய சதித்திட்டம். அந்த சதித்திட்டத்தை வந்து புரிவதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகலாம் அவங்களுக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடே போகும்போது தான் சொல்லுவாங்க, ஆகா அன்னைக்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் சொன்னாங்க, இன்றைக்கி வந்து பாருங்கள் அது உண்மையை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்போ புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் துரோக கட்டம் கட்ட முயற்சி பண்ணுறவர்கள் கூட நாளைக்கு வந்து கட்டாயம் வந்து இதனுடைய ஆபத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் பக்கம் தான் நிற்பாங்க, எங்கள் தலைவர் சொல்கிறத கேட்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து எந்த விதத்திலும் மாற்று கருத்து இல்லாமல் நாங்கள் வந்து யோசிக்கிறோம். இந்த தீர்ப்பை நிறைய பேர் இன்னும் விமர்சிச்சிருக்காங்க. அதே மாதிரி தீர்ப்பை விமர்சிச்ச எல்லாருமே வந்து 2 பார்ட்டாக அதை பிரித்து தான் விமர்சித்தாங்க. உள்ளொதுக்கீடு செல்லும் அப்படிங்கிறத வரவேற்றுட்டு இந்த கிரீமி லேயர் மாதிரியான விஷயங்களை வந்து எதிர்த்தாங்க. ஆனால் தொடக்கத்தில் விசிகாவும் அந்த நிலைப்பாட்டில் இருந்து போக போக வந்து விசிகா இந்த தீர்ப்பை மொத்தமாக எதிர்க்குதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாயிருச்சு. விசிகா அந்த தீர்ப்பை மொத்தமாக எதிர்க்குதுன்னா உள்ளிட ஒதுக்கீட்டையும் எதிர்க்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து முன்வைக்கப்படுது. இந்த தீர்ப்பில் விசிகாவினுடைய தெளிவான நிலைப்பாடு தான் இல்லை. எங்கள் தலைவர் வந்து கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு 1.5 மணி நேரம் பேச்சு. அந்த பேச்சை கேட்குறவங்களுக்கு இந்த குழப்பம் இருக்காது. முதல்ல பேசும்போதே உள்ஒதுக்கீட்டை நாங்கள் ஆதரிக்கிறோம், உள்ஒதுக்கீட்டை நாங்கள் வந்து எதிர்க்கலை, அந்த உள்ஒதுக்கீடு வந்து கட்டாயம் வந்து நடைமுறையில் இருக்குது, நாங்கள் ஆதரித்ததுனால தான் சட்டமாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டார். அதுக்கப்புறம் பேசிய பேச்சு புறா அந்த சப் கேட்டகரைஸ் பண்ணுறது, சப் கோட்டா எப்படி இருக்குது அப்படி ரெண்டையும் தனித்தனியாக கிளாஸ் எடுத்து அவர் வந்து பேசியிருக்கிறாங்க. ஆல் இண்டியா லெவலில் பாஜகவினுடைய சதித்திட்டம் செயல் திட்டம் அப்படிங்கிறது இடஒதுக்கீடு கூடாது அப்படிங்கிறது தான் இருக்குது. நீங்கள் ஓபிசி சமுதாயத்துக்கு எப்படி நீங்கள் வந்து கிரிமி லேயரை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அவங்கள இடஒதுக்கீட்டுக்கான அந்த வரையறை இருக்கே, அந்த வரையறை எப்படி அங்கே நடைமுறைப்படுத்துறீங்களோ அதுபோல் வந்து எஸ்சிக்கும் உள்ளே கொண்டு வரீங்க. இது வந்து நீங்கள் முதல் தலைமுறையில் இருக்கிறவங்க மட்டும் இடஒதுக்கீட்டை அனுபவிக்க முடியும் ஒரு குடும்பத்தில், அடுத்த தலைமுறை அனுபவிக்க முடியாது. அப்போ இது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இடஒதுக்கீடு இல்லாமல் போயிடுது. ஒரே ஒரு உதாரணம், ஒருத்தர் தாசில்தாராக இருக்கிறாரு, உள்ள ஒருத்தர் வந்து விஓ இருக்கிறார் ஒரு குடும்பத்தில், அருந்ததியர் குடும்பத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அடுத்த முறை வந்து அவங்க பிள்ளைக்கு வந்து அது கிடைக்காம போயிடுது. அப்போ அவங்களோட வந்து அந்த இடஒதுக்கீடு வந்து முடிஞ்சு போகுது. அப்போ அடுத்த யாருக்கும் இடஒதுக்கீடு இல்லை, அப்போ இடஒதுக்கீடு காலி ஆகிடுது. இது ஒரு செயல் உத்தி அல்லது செயல் தந்திரம், பார்ப்பனர்களுடைய செயல் தந்திரம், இது ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் தந்திரம் நாங்கள் சொல்கிறோம். அப்போ இதில் வந்து நாங்கள் மிக தெளிவுபடுத்திட்டு வந்து கிரிமி லேயர் மூலமாக வந்து இடஒதுக்கீட்டை காலி பண்ணுறாங்க. ஆல் இண்டியா லெவலில் வந்து மாயாவதி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மகா சமார் சபாய் சார்பாக வந்து கடுமையாக உத்தரப்பிரதேசத்தில் போராட்டம் நடக்குது. ஆல் இண்டியா லெவலில் வந்து நீங்கள் வந்து பந்த் நடத்துகிறாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பந்த் நடத்துனாங்க. அப்போ நாங்கள் இங்கே இப்போ எடுத்த நிலைப்பாடை தானே ஆல் இண்டியா லெவலில் எடுக்கிறாங்க. இடதுசாரிகள் வந்து மற்ற மாநிலங்களில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்க்கிறாங்க. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை பற்றி ஒன்றும் பேச மறுக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து இந்தியா முழுக்க வந்து மாயாவதியாக இருக்கலாம், அல்லது வந்து சிராக் பாஸ்வானாக இருக்கலாம், அல்லது வந்து பிரகாஷ் அம்பேத்கர் போன்றவர்கள் எல்லாருமே வந்து ஆல் இண்டியா லெவலில் எதிர்க்கிறாங்க. அப்போ இது எப்படி வந்து அருந்ததியருக்கு எதிராக கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க? அப்போ அவங்க வந்து அவங்கள எதிர்க்கிறவங்க வந்து பேசுகிறாங்களா? நேரடியாக வெளிப்படையாக டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து வெளிப்படையாக வந்து அன்னைக்கு 2009 நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே வந்து அதை எதிர்த்தார். அதை யாராவது விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்களா? ஆதரித்து எங்களை விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு உள்நோக்கம் இருக்குது. சேகு தமிழரசன் வந்து எதிர்த்தார், அவரை வந்து யாரும் பேச மாட்டுறாங்க. ஆனால் ஆதரித்து எங்கள் மேலே வந்து காழ்ப்புணர்ச்சி கூட்டுறாங்க. வழக்கே போட்டது அவங்க 2 பேரும், உள்ஒதுக்கீடு கூடாது, அதை அவங்கள பற்றி யாரும் பேச மாட்டுறாங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து நீங்கள் பாருங்கள், உள்ஒதுக்கீடு வேண்டாம் என்று எதிர்த்து பேசியவர்கள், வழக்கு தொடுத்தவர்களை பற்றி யாரும் பேச மறுக்கிறாங்க. உள்ஒதுக்கீடு வேணும்னு பேசின விடுதலை சிறுத்தைகள் மீது அவதூறு பரப்புகிறாங்க, துரோகப்பட்டம் கட்டுறாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற யதார்த்த நிலையாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் மீது ஒரு வெறுப்புணர்ச்சியோ அல்லது அவருடைய வளர்ச்சி குறித்தோ அல்லது அவருடைய செயல்பாடு குறித்தோ அவங்க ஒரு பொது அமைப்பாக வளர்கிறத பிடிக்காமல் சாதியவாதிகளோடு இணைந்து அல்லது சாதியவாதிகளுக்கு பின்னாடி இதை செயல்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிறத எங்களுக்கு ஒரு ஐயம் இருக்குது. அது கட்டாயம் அந்த சகோதரர்கள் புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொண்ட பிறகு கட்டாயம் வந்து விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பட்ட ஆதரிப்பார்கள். சேகு தமிழரசன் அவர்களுக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் இங்கே அரசியலில் இருக்கிற இடத்துக்கும் விசிகாவுக்குமான இடத்தையும் ஒப்பிட்டா வந்து இந்த விமர்சனத்துக்கான பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த புற அழுத்தம் அப்படிங்கிறதுல வந்து நான் இன்னொரு விஷயத்தையும் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்குள்ளே தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் சொன்னார். திமுக கூட்டணி கீழே இருக்கிற கட்சிகளுக்கு தனித்தன்மையே கிடையாது,
திமுகவோட கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தனித்தன்மை எல்லாம் இழந்துட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. அதற்கு அடுத்ததாக தான் வந்து விஷயங்கள்லாம் நடக்குது. நாங்கள் சில பிரச்சனைகளோட தான் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து திருமாவளவன் பேசுறாருன்னா, அது எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்ன பதிலால் எடப்பாடி பழனிசாமியுடைய விமர்சனத்துக்கு நமக்கு அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் பொதுவெளியில இருந்தே வந்துருமோ, ஒரு தனித்தன்மை இழந்துட்டோம் அப்படிங்கிற விஷயம் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தினால பேசப்பட்ட விஷயம். தனித்தன்மை குறித்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறது எனக்கு நகைச்சுவையாக இருக்குது. அண்ணாமலை வந்து தற்குறின்றாரு. நான் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து விமர்சிக்க தயாராக இல்லை. முழுமையாக தனித்தன்மை இழந்த ஒரு கட்சியாக அதிமுக இருக்குது. அதிமுகன்னு ஒரு தனி அடையாளம் இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னா வந்து ஒரு மாநில உரிமையை பேசக்கூடிய கட்சி அப்படிங்கிற ஒரு தனி அடையாளம் இருந்தது. அந்த கட்சி மத அடையாளம் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருந்தது. அந்த கட்சி அப்படின்னா ஒரு மாநில உரிமைகள் பேசக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி அடையாளம் இருந்தது. ஆனால் அவங்களுடைய அடையாளம் இப்போ என்னவா மாறி இருக்கு? பாஜகவினுடைய செயல் திட்டங்களை ஆதரிக்கிற ஒரு கட்சியாக தான் இன்றைக்கி நிற்கிது. சிஏஏவை வந்து ஆதரித்ததாக இருக்கட்டும், முத்தலாக் ஆதரித்ததாக இருக்கட்டும், காஷ்மீர் பிரச்சனையை ஆதரித்ததாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து மாநில உரிமை தொடர்பாக டெல்லி நிர்வாக சீர்திருத்த மசோதா கொண்டு வரும்போது வெளிப்படையாக வந்து மரியாதைக்குரிய தம்பிதுரை அவர்கள் அங்கே இதிலே இப்போ ராஜ்யசபாலே பேசினார். நான் வந்து அமித்ஷாவுக்காக ஆதரிச்சேன்னு சொல்லி பேசினார். இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு சாதாரண விஷயமாக நம்ம கடந்து போயிட முடியாதுல்ல. இதெல்லாம் தனித்தன்மை உள்ள ஒரு பிரச்சனைகள். இதெல்லாம் ஒரு மாநில கட்சி, மாநில உரிமை பேசக்கூடிய கட்சி, பேரறிஞர் அண்ணாவினுடைய பெயரில் இயங்கக்கூடிய கட்சி தனித்தன்மை இழந்து நிற்கிறதுக்கு காரணமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதனால் வந்து தன்னுடைய சொந்த நலனுக்காக, சுயநலனுக்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு தனி அடையாளம் உள்ள, தனித்தன்மை உள்ள ஒரு அரசியல் கட்சியை வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்ங்கிற ஒரு அரசியல் கட்சியை வந்து போய் கரைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது. அதனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து எப்போவுமே வந்து எங்களுடைய அடையாளத்தை விட்டு கொடுத்ததில்லை. எங்களுடைய போர்க்குணத்தை நாங்கள் விட்டு கொடுத்தது இல்லை. எங்களுடைய வந்து போராட்டங்களை நாங்கள் வந்து எப்போவுமே நிறுத்தியதே இல்லை. அதனால் எங்களுடைய போராட்டம் தொடருது. விடுதலை சிறுத்தைகளுடைய அடையாளமே போராட்டம் தான். விடுதலை சிறுத்தைகளுடைய அடையாளமே அடங்கமறுங்கிற அடையாளம் தான். விடுதலை சிறுத்தைகளுடைய அடையாளமே தனித்தன்மையே இன்றைக்கி வந்து யார் பேசினாலும் பேசாவிட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுவாங்கிற அந்த நம்பிக்கையும் அந்த அடையாளம் தான் இருக்குது. அதனால் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து எங்கேயும் நகர முடியாது. அதனால் வந்து முதல்ல வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடையாளத்தை பாதுகாக்கிறதுல அவர் கவனம் செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். தலித் முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மறுபடியும் விசிக தலைவர் பேசியிருக்கிறார். இது நீண்ட நாட்களாக பேச்சில் இருந்த ஒரு விஷயம்தான்னாலும் திமுகவோட ஒரு பிரச்சனை வரும்போது, இல்லை திமுகவுக்கும் விசிகாவுக்கும் பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உருவானதுக்கு பிறகு இதை பேசுனது இன்னும் திமுக மிரட்டி பார்க்குற ஒரு முயற்சியா? இல்லை, அதாவது இது நீண்ட காலமாக இருக்கிற ஒரு விஷயம்ன்றதுல வந்து எனக்கு அதில் எந்த மாதிரி சொல்கிறோம். என்னை போன்ற அடிநிலையில் இருக்கிற தொண்டர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆசை அப்படின்னா, எங்கள் தலைவரை முதலமைச்சர் ஆக்கி பார்க்குறது எங்களுக்கு ஆசை. ஏன் அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது, நாங்கள் ஒரு கட்சி தொண்டனாக கூட எனக்கு ஆசை இருக்கலாம். ஆனால் கட்சிக்கு அப்பாற்பட்டு அதை பார்க்கும் பொழுது ஒரு சமூக கட்டமைப்பில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது கட்சிக்கு வெளியில் இருக்கிறவங்களுடைய முற்போக்காக பேசக்கூடியவர்களுடைய ஒரு ஆசையை கூட அந்த ஆசையை கூட நான் வந்து அதோட சேர்த்து இணைச்சி பார்க்குறேன் நான். ஆனால் தமிழ்நாட்டு சூழலில் அவர் சொல்லலை, இந்தியாவில் முழுக்க வந்து ஒரு தலித்து வந்து முதலமைச்சர் ஆக முடியாததுக்கு காரணம் வந்து இருக்கிற சமூக சூழல். எப்படி வந்து மாயாவதி அவர்கள் வந்து அங்கே ஆகுவதற்கான ஒரு சூழல் இருந்துச்சு, ஆனால் மற்ற மாநிலங்களில் ஆக முடியாத காரணம் என்ன அப்படின்னா, இந்த சாதிய சமூக கட்டமைப்பு தான். அப்போ இந்த சாதிய சமூக கட்டமைப்பை உடைக்காமல், அதை மாற்றாமல் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அதை நோக்கி நம்ம பயணப்படணும். ஜனநாயக சக்திகள் இந்த லிபரல் கொண்டு வர வேண்டியது, சாதி ஒழிப்பு நோக்கி கொண்டு வர இந்த சாதிய சமூக கட்டமைப்பை வந்து மாற்ற வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்கிறத பாசிட்டிவாக தான் நம்ம அதை வந்து பார்க்கணும். இந்த சாதி சமூக கட்டமைப்பு அப்படி இருக்குப்பா, அப்போ நம்ம வந்து அதை வந்து மாற்றுவதற்கு எல்லோரும் வாங்க நம்ம பண்ணணும். எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லலை, அதை வந்து அவர் வந்து வெளிப்படையாக அதை சொல்லலை. ஆனாலும் இன்றைக்கல்ல ஒரு நாள் தமிழ்நாட்டில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது.
அதை நோக்கி நாங்கள் வந்து பயணப்படுறோம். மேதகு பிரபாகரன் அவர்கள் வந்து ஆயுதம் எடுக்கும் பொழுது சொன்னது வந்து, நான் என்னுடைய காலத்திலே தமிழீழ நாட்டை நான் அடைவேன்னு நான் சொல்லலை. அதை நான் வந்து அடுத்த தலைமுறை கையளிப்பேன். அப்போ அது அது ஒரு கான்செப்ட். முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் நம்ம அதை சொல்கிற கான்செப்ட். செயல்பாட்டு அடிப்படையில் அது வந்து நமக்கு வந்து பின்னோக்கி இருக்குது அப்படிங்கிறத யதார்த்த சூழலை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் வந்து இந்த 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 அறிவிப்பு அப்படிங்கிறது ஒரு அதிருப்தியில் விரக்தியில் சொல்லப்பட்டதில்லை. அதே எங்கள் தலைவர் அவர்கள் பலமுறை பல இடங்களில் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. நான் விரக்தியில் சொல்லலை அல்லது அதிருப்தியில் சொல்லலை. ஆனால் இந்த சமூக கட்டமைப்பை மாற்றுவதற்கான தேவை இருக்குது. அப்போ வந்து முதலமைச்சருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்றது வந்து நியாயம் இல்லாத கருத்து கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அது எல்லாருமே பேசப்பட வேண்டிய கருத்து அப்படிங்கிறதையும் வந்து நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த பேசப்பட்ட நேரம் அப்படிங்கிறது முக்கியமாக 2016 ஜெயலலிதாவினுடைய மரணத்துக்கு பிறகு அதிமுக டைலூட் ஆயிருக்கு. அந்த காலகட்டத்தில் பேசும்போது திருமாவளவன் ஒரு முறை சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் வர முடியாது அப்படின்றது வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். இவ்வளவு நாள் வந்து திமுக கூட்டணியில் பயணிச்சப்போ அதை பற்றி பெருசாக பேசின மாதிரி தெரியல. 2021 சட்டப்பேரவை தேர்தல் அப்பயும் பேசின மாதிரி தெரியல. 2024 மக்களவைத் தேர்தலும் முடிஞ்சிருச்சு. ஒரு கூட்டணிக்குள்ளே வந்து பிரச்சனை வருது, ஒரு பிரச்சனையோடு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிற நேரத்திலேயே இதையும் சேர்த்து சொல்கிறது வந்து இது கிட்டத்தட்ட திமுகவினுடைய கூட்டணியை முறிக்கிறதுக்கான ஒரு நீங்கள் ஒரு கல்லை தூக்கி போடுற மாதிரியே தெரியுது. இல்லை, அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை அடிப்படையில் நீங்கள் வந்து நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா சாதி ஒழிப்பு. திமுக கூட்டணிக்கு வந்த பிறகு நாங்கள் சாதி ஒழிப்பை பேசலை. ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் ஏற்றணும்னு சொல்லி கூட்டணிக்கு வந்த பிறகு நாங்கள் பேசலை. நாங்கள் முன்னாடி இருந்து பேசுகிறோம். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனிக்கொடி வேண்டும் அப்படின்னு சொல்கிறது திமுக கூட்டணிக்குள்ளேருந்து நாங்கள் பேசலை. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனிக்கொடி வேணும், தமிழர் இறையாண்மை மாநாடுன்னு ஒரு நடத்துனது விடுதலை சிறுத்தைகள். ரொம்ப முக்கியமான மாநாடு. 2009 காலகட்டத்தில் நாங்கள் நடத்தினோம் மாநாடு. அப்போ அது வந்து எங்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய கோட்பாட்டில் ரொம்ப முக்கியமானது. தமிழர் இறையாண்மை மாநாடு இதுவரை யாருமே நடத்தலை. தமிழ் தேசிய அடிப்படையில் யாருமே அதை நடத்தலை. ஆனால் நாங்கள் நடத்துகிறோம். அப்போ நீண்ட காலமான ஒரு கோரிக்கையை நாங்கள் வந்து அதை வந்து வைக்கிறோம். அப்போ இந்த இந்த பின்னணியிலேருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் வந்து வைக்கின்ற அந்த கோட்பாடு அப்படிங்கிறது ஒரு நீண்டகால கோரிக்கை. 2016 ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற முழக்கத்தை வந்து நாங்கள் வந்து மக்கள் நல கூட்டணி வைக்கிறோம். இன்னும் கூடுதலாக 1999 முதல் முறையாக நாங்கள் வந்து தேர்தல் நிற்கும் பொழுதே எளிய மனிதனுக்கும் ஜனநாயகம், கடைசி மனிதனுக்கும் அதிகாரம். இந்த கடைசி மனிதனுக்கும் அதிகாரங்கிறது தான் இந்த முதலமைச்சர் ஆகிறது. 99 எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். இது சாதாரணமாக அன்றைக்கி மூப்பனார் அவர்கள் வந்து இந்த நோட்டீஸை பார்த்துட்டு இது முக்கியமானதாக இருக்குது, நான் ஆதரிக்கிறேன்னு சொன்னார். மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் இந்த கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மனிதனுக்கும் ஜனநாயகம், கடைசி மனிதனுக்கும் அதிகாரம், எளிய மனிதனுக்கும் ஜனநாயகம், கடைசி மனிதனுக்கும் அதிகாரம், இந்த கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அப்போ நாங்கள் தேர்தல் பாதையில் அடியெடுத்து வைத்த முதல் நாளிலிருந்தே கடைசி மனிதனாக இருக்கக்கூடிய தலித்துகள் அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது அதனுடைய முழக்கம். அந்த முழக்கம் ஏதோ திமுக கூட்டணிக்கு வந்த பிறகு நாங்கள் அதை சொல்லலை. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத நாங்கள் அன்றைக்கே நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். அப்போ எங்களுடைய இலக்கு வந்து அது வந்து எங்களுடைய கோலாக இருக்கலாம், எங்களுடைய இறுதி இலக்காக இருக்கலாம். நாங்கள் வந்து அதை நோக்கி நாங்கள் பயணப்படுறதுக்கு அதுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய தூரம் நிறையா இருக்கலாம். அதில் யார் கூட நாங்கள் வந்து கடந்து வர வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இலக்கு அதுதான் அப்படிங்கிற நோக்கி நாங்கள் நகர்றோம். அதனால் வந்து ஏதோ கூட்டணிக்கு நாங்கள் வந்து நெருக்கடி கொடுக்கறது போல், இல்லை பிளாக்மெயில் பண்ணுறது போல், நிபந்தனை வைக்கிறது போல் அப்படி சொல்லப்படுவது தவறு. திமுகவினுடைய நிலைப்பாடு அல்லது திமுகவினுடைய வலிமை என்னன்னு எங்களுக்கு தெரியுது, எங்களுடைய வலிமை என்னன்னு எங்களுக்கு தெரியுது. அந்த வலிமைக்கு ஏற்றவாறு தான் நாங்கள் வந்து செயல்படுறோம். நீங்கள் மற்றவங்க சொல்கிறது மாதிரி வந்து வெளியிலேருந்து இல்லை அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன் அவர் வந்து தன்னையே வந்து குறைச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது வந்து ஒரு உசுப்பேத்துறது மாதிரி, அல்லது வந்து திமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து பிரிப்பதற்கான ஒரு உத்தியாக தான் பார்க்குறோமே ஒழிய வந்து எங்களுடைய வலிமையோடு நாங்கள் வந்து உணர்ந்து அதை புரிந்து நாங்கள் வந்து செயல்படுறோம். ஸோ திமுக நிலைப்பாடுகளை எதிர்ப்பதற்கும் முதலமைச்சர் அப்படிங்கிற முழக்கம் இப்போ எழுப்பப்பட்டதுக்கும் தொடர்பு இல்லை. அதே மாதிரி இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு தமிழ்நாடு அரசு நடத்துனதுக்கும் வந்து
திமுக கூட்டணிக்குள்ளேயே இருந்து எதிர்ப்பு வந்திருக்கு. விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் சில விஷயங்களை குறிப்பிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஒரு ஓட்டரசியல் கட்சியா நம்ம நிறைய சமரசங்கள் செய்ய வேண்டியிருக்கு. விசிகாவும் சமரசங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி கிடையாது. சமரசங்கள் செஞ்ச கட்சி தான். இன்னும் சொல்லப்போனா விசிகாவினுடைய கொடியை முதல் முறையா ஏற்றும்போது விசிகா தலைவர் திருமாவளவன் சொன்னது வந்து இன்னைக்கு இது நம்ம இயக்க கொடி, நாளைக்கு வந்து இது நம்முடைய தேசிய கொடியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டைலூட் பண்ணி தான் தேர்தல் அரசியல்ல வந்து விசிகா பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ஆஹ் பாஜக வேல் யாத்திரை நடத்தின காலகட்டத்தில் விசிகா தலைவர் திருமாவளவன் கையிலுமே வேல் கொடுக்கப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. கட்சி கூட்டத்தில் வேல் கொடுக்கப்பட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கவுண்டர் பார்ட்டை நம்ம இதையே எடுத்துக்கூடாது. இந்த மாநாட்டை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, அதாவது முதல்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் சமரசம் செய்கிறது அப்படிங்கிறது கோட்பாட்டு அடிப்படையில் சமரசம் செய்ய மாட்டோம். கொள்கை அடிப்படையில் நம்ம வந்து சமரசம் செய்ய மாட்டோம். சாதியவாத பாமகவோடும் மதவாத பாஜகவோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது கோட்பாட்டு அடிப்படையில் எடுக்கப்பட்டது. அதில் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். சாதி ஒழிப்பு தான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோட்பாடு. அதில் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். ஆனால் வந்து இப்போ 4 சீட்டு தான், 5 சீட்டு தான், 10 சீட்டு தான் கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதுல அது ஒரு ஒரு செயல் உத்தியாக தான் நம்ம வந்து அப்படி தான் பார்க்குறோம். அதனால் வந்து விடுதலை சிறுத்தைகள் எப்போதுமே வந்து இந்த சமரசம் அப்படிங்கிறதுல கோட்பாட்டில் சமரசமாகிறதுல எந்த நிலையிலும் நாங்கள் எடுத்ததில்லை. அது முதல்ல ஒரு செய்தியாக நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது, இந்த உலக முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து அரசு எடுப்பதற்கும் ஒரு கட்சி எடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. அரசு வந்து ஒரு மதம் தொடர்பான நிலைப்பாட்டில் அது நடுநிலையாக இருக்கணும், அது எந்த மதத்தையும் சாரக்கூடாது, அதான் மதச்சார்பற்ற அரசு அப்படிங்கிறது தான் மதச்சார்பற்ற அரசுக்கான டெஃபினிஷன் அதுதான். ஆனால் ஒரு அரசே வந்து அறநிலையத்துறை சார்பாக வந்து முருகனுடைய மாநாடு நடத்துறது, அந்த முருகன் மாநாட்டில் வந்து முழுக்க முழுக்க சமஸ்கிருதங்களை அதில் வந்து பாட வைக்கிறது, அதில் தீர்மானங்களை இயற்றுறது, கல்வியில் வந்து நீங்கள் வந்து முருகன் தொடர்பான இலக்கியங்களை, பக்தி இலக்கியங்களை கொண்டு வர்றது, பிள்ளைகளுக்கு வந்து மாணவ மாணவிகளுக்கு வந்து முருகனுக்கான பாடல்களை மனப்பாட பகுதியாக மாற்றுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிக மோசமான ஒரு மதவாதத்தை வந்து அடையாளப்படுத்துகிற ஒரு செயலாக தான் விடுதலை சிறுத்தைகள் பார்க்குறோம். அதனால தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் இதை உடனடியாக வந்து இதை வந்து கண்டித்து பதிவு போடுறாங்க. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, பேராசிரியர் ஜவாஹிருல்லா போன்றவர்கள் கூட வந்து இதை ஏன் இதுக்கு மட்டும் நடத்துகிறீங்க, கிறிஸ்தவ மாநாடு நடத்துகிறீங்க, முஸ்லீம் மாநாடு நடத்துங்க அப்படின்னு சொல்கிறது சொல்லியிருக்கிறாரு. அரசு எந்த மாநாடும் நடத்தக்கூடாது. நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இந்த இடத்துல வந்து இன்றைக்கி பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள் இன்றைக்கி வந்து வேல் யாத்திரை போனாங்க. இப்போ வேல் யாத்திரை போனதுனால வந்து இதை வந்து நீங்கள் வந்து முருகனை வந்து அவங்க எடுத்துக்கிறவங்க ஒரு அச்சத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பரப்புரை செய்கிறாங்க. அப்போ முருகன் அப்படிங்கிற ஒரு கடவுள் பேரோ, முருகன் அந்த கோவிலில் வந்து நீங்கள் வந்து இந்து அறநிலைத்துறை நடத்துகிறது, அவங்க வந்து நிறைய கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, அது தனி. அது வந்து நீங்கள் வந்து அது தனியாக வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அரசு வந்து கல்வி நிலையங்களுக்குள்ளே இந்த மாதிரியான காவி மயப்படுத்துதல் அல்லது மதவாதத்தை புகுத்துறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். மதச்சார்பற்ற அரசாகவே திமுக அரசு, தமிழ்நாடு அரசு செயல்படணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அப்போ அந்த விருப்பத்தை நம்ம வந்து சுட்டி காட்டுறோம். சிபிஎம் கூட வந்து சுட்டி காட்டியிருக்கு, அதை வந்து கண்டிச்சிருக்கு. இந்த மாநாடு வந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்து அவங்க நகர்த்துறது அப்படிங்கிறது வந்து மிக மோசமான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேரும். அதனால் இந்த மாதிரியான மாநாடுகள் நடத்துவதன் மூலமாக இந்த அரசு வந்து திமுக அரசு வந்து நல்ல அரசு, அது வந்து பாராட்டக்கூடியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு வந்து எதுவும் உங்களுக்கு சான்றிதழ் தரப்போகிறாங்களா? இந்த கட்சி இந்துக்களுக்கான கட்சி தான் அப்படின்னு சொல்லி எதுவும் சான்றிதழ் தரப்போகிறாங்களா? எதுவும் இல்லை. அதாவது திமுகவினுடைய இருப்பு அப்படிங்கிறதே பாஜகவினுடைய எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு தான் திமுகவினுடைய எதிர்ப்பு. திமுக இன்றைக்கி வர வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணமே, வலிமையாக இருக்கிறதுக்கு காரணமே சனாதனத்தை எதிர்க்கிறது, வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறதுனால தான் இருக்குது. பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு இன்றைக்கி வந்து துணிச்சலாக வந்து உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள், முதல்வர் போன்றவர்கள்லாம் தெளிவாக அதில் இருக்கிறதுனால தான் வந்து இன்றைக்கும் அது வந்து எந்த ஸ்பேஸும் உள்ளே நுழைய முடியாமல் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அடித்து சாப்பிட்டு போகிறதுக்கான வேட்டை ஓநாய்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது, வெளியில் இருக்கிறாங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அதனால் வந்து இது மாதிரியான நடத்துறது மூலமாக வந்து எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய அழுத்தமான
பதிவு. அதே மாதிரி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. ஒரு தமிழர் அல்லாத முருகனுக்கு வந்து பாஜக எதுக்கு பதவி கொடுத்துச்சு, தமிழர்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது வந்து அவர் அடுத்த இதில் ஒன்று சொல்கிறாரு, ஏன் தமிழிசைக்கும் நயனா நயனார் கொடுக்கலன்னு சொல்கிறாரு. இது வந்து முழுக்க முழுக்க அப்பட்டமான ஒரு சாதி உணர்வின் அடிப்படையில், சாதி வெறியின் அடிப்படையில் அவர் வந்து வைக்கக்கூடிய கோரிக்கை. இவர் ஒரு சொல்லி அவர் மாற்ற போகிறதில்ல. ஒன்று, நீங்கள் வந்து தமிழிசை கொடுங்கன்னு வெறுமனே தமிழிசையை மட்டும் சொன்னால் தன்னுடைய சொந்த சாதிக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க கேட்குறாருன்னு சொல்லுவாங்கிறதுக்காக நயனார் நாகேந்திரனை வந்து சொல்கிறாரு. இவரை வந்து ஒரு தெலுங்கரா வந்து முன்னிறுத்துறாரு மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்களை வந்து. என்னுடைய கேள்வி, தன்னுடைய சொந்த மனைவி தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்களோட நீங்கள் குடும்பம் நடத்துகிறீங்க. ஆனால் அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஒரு இரட்டை நிலைப்பாடு நாடகம் இல்லையா? நீ தெலுங்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொன்னால் நீ கல்யாணம் மட்டும் முடிச்சுக்கிறலாம், ஆனால் வந்து அவருக்கு மட்டும் நீ அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாதுங்கிறது முழுக்க முழுக்க சாதி வெறி ஊறிப்போன ஒரு மனிதரை தவிர யாரும் நடந்து கொள்ள முடியாது. சாதி வெறியுடைய உச்சமாக தான் இதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அடிநிலையில் ரொம்ப வந்து அடிமட்டத்தில் சாதியால் ஒடுக்கப்படுகின்ற ஒரு சமூகம் அருந்ததியர் சமூகம். மிக மிக மோசமான ஒரு நிலையை நடத்துகிறாங்க. அந்த சமூகம் மீண்டெழுந்து வரணும், அந்த சமூகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். அதை நோக்கி போகிறது தான் வந்து உண்மையான ஒரு ஜனநாயகமாக இருக்கும், உண்மையான வந்து ஒரு புரட்சியாக இருக்கும். ஆனால் மிகவும் பிற்போக்குத்தனமாக அந்த சமுதாயத்தை தெலுங்கு சமுதாயம் சொல்லி தெலுங்கர்கள்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எதிராக வந்து வெறுப்பு அரசியலை கட்டமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதிய வன்மமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். இன்றைக்கி வந்து தமிழ் தேசிய அடையாளம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறத வந்து தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம்ங்கிறது வந்து நீங்கள் வந்து தெலுங்கு தேசியத்துக்கு எதிராக கட்டமைக்கிறது இல்லை, அல்லது மலையாள தேசியத்துக்கு எதிராக கட்டமைக்கிறது இல்லை. நீங்கள் பிரபாகரன் அவர்களே வந்து மேதகு பிரபாகரன் அவர்களே வந்து தமிழ் தேசியத்தை வந்து நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து அவர் வந்து சிங்கள பௌத்த சிங்கள தேசியத்துக்கு எதிராக கட்டமைக்கும் பொழுது கூட வந்து அங்கே வந்து இந்த மாதிரியான கம்யூனிட்டி சாதிகள்லாம் இருந்தது. அவங்கள ஒருபோதும் அவங்க அங்கே இருக்கிறாங்க. அங்கே வந்து அவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து சாதியாக அவர் வந்து சொல்லலை. தமிழ் தேசிய அடையாளம்ங்கிறது வந்து இதுதானா அப்படிங்கிற கேள்வியை வந்து முன்வைக்க வேண்டியது இருக்குது. அப்போ தமிழ் தேசியத்தின் பேரில் வந்து வெறுப்பரசியலை கட்டமைக்கிறது, சாதி வெறியை ஊட்டுறது. நீங்கள் வந்து எல்முருகனை விட வந்து 1000 மடங்கு பெட்ரு யார் சொல்ல முடியும்? நீங்கள் வந்து இவங்க 2 பேரே சொல்கிறாங்கல்ல, நயனார் நாகேந்திரனை போல் ஒரு சாதி வெறியனை நீங்கள் பார்க்க முடியுமா? சாதியவாதியை நீங்கள் பார்க்க முடியுமா? அப்படி ஒரு சாதியவாதியை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து அடிமட்டத்தில் அடிபட்டு நிற்கிறவர், அவரை வந்து எடுக்கணும்னு சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு சாதி வெறி ஆள் ஊறி திளைத்த ஒரு மனிதரை தவிர யாரும் பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக தான் வந்து சீமான் இருக்கிறாரு. ஏற்கனவே அவங்கள வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினார். இப்பயும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் வந்து நான் அந்த கட்சியில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இளைஞர்கள், இந்த மாதிரியான வந்து மிக மோசமான ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியாக, ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜெண்டாக செயல்படக்கூடிய சீமான் போன்றவர்களை அடையாளம் காண வேண்டும்ன்றது தான் என்னுடைய கோரிக்கை. விசிக தலைவர் திருமாவளவனுடைய பிறந்தநாள் கடைசி கேள்வி வச்சுக்கலாம். அவருடைய பிறந்தநாளில் அவருக்கு படிக்கப்பட்ட கவிதை வந்து சீமானையும் மருத்துவர் ராமதாஸையும் அதிகமாக கேலி செய்கிற மாதிரி இருந்தது. அது வந்து வன்னியரசு அவர்களுடைய ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டது. அதை தவிர்த்துருக்கலாம் இல்லையா அவர் பிறந்தநாள் விழாவில் அவங்கள மட்டம் தட்டுற மாதிரியான விஷயங்கள்? இல்லை, நீங்கள் பொதுவாக வந்து கவியரங்கம் எல்லா கட்சியிலையும் நடத்துகிறாங்க, திமுகவில் நடத்துகிறாங்க. கவிதையே வந்து ஒரு ரசிக்கக்கூடிய கவிதைகளாக மாற்றுவாங்க. இதுக்கு முன்னாடி கூட கடந்த ஆண்டு கவிஞர் கபிலன் அவர்கள் தலைமையில் கவிதை படிக்கப்பட்டது. அந்த கவிதையிலே வந்து அவர் பண்ண கவிதை ரொம்ப முக்கியமான கவிதை வந்து சிம்மாசனத்தில் செருப்பை வைத்து ஆட்சி நடத்தியது ராமாயணம், செருப்பை காட்டி கட்சி நடத்துவது சீமாயணம். எவ்வளோ ரசிக்க முடிய எழுதியிருக்கிறார் பாருங்கள். அப்போ ஒரு கவிஞர் அவர் வந்து ஒரு சுதந்திரமாக அவங்க செயல்படக்கூடியவங்க, யாராக இருந்தாலும் வந்து தவறுகளை வந்து சுட்டி காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட கவிஞர்கள் வந்து அவங்க வந்து சுதந்திரமாக வந்து படிக்க வர்றாங்க. என்ன படிக்கிறீங்க, என்ன கவிதை அப்படின்னு சொல்லி யாராவது வந்து வாங்கி பார்க்க முடியுமா? அது அவங்கள அவமதிக்கிறது மாதிரி இல்லையா? இதுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதே வந்து அந்த கவிஞர்களை அவமானப்படுத்துறது.
இன்றைக்கி வந்து இந்த ஒரு நாட்டில் வந்து விடுதலை போராட்டம் நடக்குதுன்னா இந்த மாதிரி கவிஞர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள், இலக்கியவாதிகள் எல்லாம் சேர்ந்து அந்த போராட்டத்தில் பங்கெடுப்பாங்க. தவறை சுட்டி காட்டுவாங்க. கவிதை வேற ஒரு வடிவம், கட்டுரைகள் வேற ஒரு வடிவம், இலக்கியங்கள், படைப்புகள் எல்லாமே, சினிமா எல்லாமே சேர்ந்து பண்ணுவாங்க. ஏன் வந்து ஹிட்லரை வந்து மிக மோசமாக வந்து விமர்சனம் பண்ணி வந்து சார்லி சாப்ளின் எடுக்கலையா? அவரை வந்து இமிட்டேட் பண்ணி பண்ணலையா? அப்போ ஒரு படைப்பு இலக்கியங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பிற்போக்குத்தனத்துக்கு எதிரா வந்து படிக்கும். அது வந்து முன்ன நிக்கும். அது ஒரு ஆயுதமா நிக்கும். கவிதைகளே வந்து ஆயுதங்களா நிக்கும். பாரதியார் அத சொன்னார்ல, "கவிதை எனக்கு வந்து தொழில்" அப்டின்னாரு. அது எனக்கு போர்வாள்னாரு. அப்ப அது எல்லாருமே கவிஞர்கள்ல வந்து அவங்களுக்கு எது பாதிக்குதோ, ஆணவ படுகொலைகள வந்து ஆதரிக்கிற ராமதாசன் நிலைப்பாடு அவங்களுக்கு பாதிக்குது. சீமான் எடுக்கிற தெலுங்கு எதிர்ப்போ அல்லது வந்து அவர் முன்னெடுக்கிற போலி தமிழ் தேசியமோ அவங்கள பாதிக்குது. சீமான் முன்னெடுக்கிற பேச்சுக்கள், வெறுப்பு பேச்சுக்கள் வந்து அவங்கள பாதிக்குது. சமூகத்தில பாதிக்கிறத பிரதிபலிக்கக்கூடியவர்கள் தானே கவிஞர்கள். சமூகத்தினுடைய கண்ணாடி தானே கவிஞர்கள். அன்னைக்கு அவங்க வந்து படிக்கிறாங்க. அதுக்கு நீங்க வந்து அ அவங்கள வந்து இயக்குறாங்க அல்லது அவங்க வந்து கடுமையா கவிஞர் வந்து வழக்கறிஞர் சினேகாவ வந்து கொச்சைப்படுத்தி வந்து போடுறாங்க. ஒரு நேர்மையற்ற கோழைகளா இருக்கிறாங்க. நாம் தமிழர் மாரி ஒரு ஒரு மிக மோசமான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சாதியவாதிகள் யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து அவர்கள மாரி ஒரு அ இழிவுபடுத்துற ஒரு பெண்ணை இழிவுபடுத்துற ஒரு கும்பல் யாருமே இருக்க முடியாது. மிக மோசமான ஒரு காளி கும்பலா அவங்க வந்து மாறியிருக்காங்க. எப்படி வடக்க வந்து நீங்க ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள் எப்படி செயல்படுறாங்களோ, அதுபோல வந்து மிக மோசமா அங்க அவங்க வந்து ரொம்ப பொறுக்கிகள விட மோசமா செயல்படுறாங்க. அதுபோல இவங்க வந்து நாம் தமிழர் வந்து அத விட மோசமா செயல்பட்டுருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதனால கவிதைகள் வந்து என்னுடைய வாழ் அப்படின்னு சொல்லி சொன்னது போல, கவிஞர்கள் பாடியிருக்கிறாங்க. அத வந்து நம்ம வந்து அது வந்து அவங்களுடைய அ சுதந்திரமான ஒரு உரையா தான் நம்ம வந்து பார்க்கணும். நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. உங்க இணையவும் கருத்து மிக்க நன்றி. நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.